வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக 72 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. காரைக்காலை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் உயிரிழப்பால் இறப்பு எண்ணிக்கை 17ஆக உயர்வு. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நிலுவையில் உள்ள 32 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட பாப்கோ ஊழியர்கள் குடும்பத்துடன் கவர்னர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் தான் சேமித்து வைத்த பணம் உடனடியாக பெற்றுத்தர 90 வயது மூதாட்டி கோரிக்கை. வில்லியனூரில் வீட்டில் 2 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த பிரபல கஞ்சா வியாபாரி கைது. போலீசார் அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக 72 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் காரைக்காலில் மூதாட்டி ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்ததை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் புதுச்சேரி மாநிலத்தில் அதிகபட்சமாக 970 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இதில் 72 பேருக்கு தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவர்களில் 60 பேர் கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையிலும் 7 பேர் ஜிப்மர் மருத்துவமனையிலும் 5 பேர் காரைக்காலிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் காரைக்காலில் 80 வயது மூதாட்டி கொரோனா தொற்றால் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் என்றும் இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 1272 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 637ஆக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என கடந்த ஒரு வாரமாக முதலமைச்சரிடம் தான் வலியுறுத்தி வருவதாகவும் இது தொடர்பாக முதலமைச்சர் முடிவெடுப்பார் என நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் கவர்னர் மாளிகையிலிருந்து தவறான செய்தி வரக்கூடாது என்றும் கவர்னர் மாளிகையில் 37 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் ஒருவருக்கு தொற்று இருப்பதாக தான் அறிவித்ததாகவும் அதன் பிறகு ராஜ்நிவாசிலிருந்து 37 பேரில் யாருக்கும் தொற்று இல்லை என செய்தி வருகிறது. இது தவறான செய்தி. கவர்னர் மாளிகையில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக வேலை செய்யும் 26 வயது நபருக்கு தொற்று இருப்பது 100% உண்மை என்றும் எதிர்காலங்களில் இதுபோன்ற தகவல்கள் வரக்கூடாது. கடந்த 5-6 நாட்களுக்கு முன்பு வரை ராஜ்நிவாசில் கொரோனா தொடர்பான தவறான தகவல்கள் கூறப்பட்டது. எனவே மக்களுக்கு தவறான தகவலை யாரும் கூறி குழப்ப வேண்டாம் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார். Yesterday நான் ராஜ்நிவாஸ்ல 37 மெம்பர்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் எடுத்தாச்சு. அதுல ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நான் எஸ்டர்டே மார்னிங் 10:30க்கு நான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ராஜ்நிவாஸ் నుంచి 37ல யாரும் இல்லை అని சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தாச்சு. இது தப்பான மெசேஜ். பப்ளிக் நான் இது மை சைடு ஆர் அதர் சைடு யாருன்னு கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது.
இது எல்ஜி ஆஃபீஸில் ராஜ்நிவாஸில் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுறாரு. ஏஜ் இஸ் 26 இயர்ஸ். நேமும் தெரியும், அட்ரஸும் தெரியும். அது 100% உண்மை. யாரு கூட இது தப்பாக சொல்லக்கூடாது. ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. ஆல்ரெடி ராஜ்நிவாஸில் லாஸ்ட் 5-6 days பேக் கேஸஸ் சொன்னது கூட தப்பாக சொல்லியாச்சு. அன்றைக்கி இருக்க கேசஸ்க்கு அந்த எல்ஜி ஆஃபீஸில் சொன்னதுக்கு சம்மந்தம் இல்லை. இது பப்ளிக்கில் எது கரெக்டு எது தப்பு யார் தப்பாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நினச்சிவார். நான் சொன்னது 100% இஸ் ரெக்கார்ட். நம்ம கையில் இருக்க பேப்பர் படிச்சுட்டு நான் சொல்கிறேன். யாரும் சும்மா நான் சொன்னது இல்லை. அதுக்காக பப்ளிக்கு நான் எவ்ரிடே மார்னிங் எஸ்டர்டே 10 o'clock నుంచి மார்னிங் 10 o'clock வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல வந்த கேசஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம சொல்கிறேன். ரீஜனல் வைஸாக எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணியாச்சு, எத்தனை கேஸ் பாசிட்டிவ் வந்தாச்சு, எத்தனை கேஸ் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, இதெல்லாம் கரெக்டாக நம்ம சொல்கிறேன். அதுக்காக மக்கள்னு யாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பட்ஜெட் சம்பந்தமாக அனைத்து துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் நாராயணசாமி காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் ஒப்புதல் வழங்கியதை தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமை செயலர் அஸ்வினிகுமார், வளர்ச்சி ஆணையர் அன்பரசு, குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி வல்லவன், மாவட்ட ஆட்சியர் அருண் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் சட்டமன்ற வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை அரசு தனிமைப்படுத்தி அவர்கள் வசிக்கும் பகுதியை சீல் வைத்துள்ளது. அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கூட அரசு வழங்கவில்லை. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும், மேலும் கொரோனா ஊரடங்கால் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உடனடியாக 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் தேவைகளை நிறைவேற்றாத ஆளும் காங்கிரஸ் திமுக அரசை கண்டித்து அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வையாபுரி மணிகண்டன், பாஸ்கர் ஆகியோர் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்களின் தர்ணா போராட்டம் காரணமாக சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் 1 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. நிலுவையில் உள்ள 32 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பாப்ஸ்கோ ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் கவர்னர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு கடந்த 32 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஊதியம் வழங்க புதுச்சேரி அரசு கடந்த பட்ஜெட்டில் 7 கோடி ரூபாயை ஒதுக்கியது. மேலும் கொரோனா ஊரடங்கு காரணமாக அவர்களுக்கு உடனடியாக 1 மாத சம்பளம் வழங்க புதுச்சேரி அரசு 1.5 கோடி ரூபாயை துறையின் சார்பில் கோப்பு தயார் செய்து கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பியது. ஆனால் கவர்னர் கிரண்பேடி பாப்ஸ்கோ மதுபான கடைகளுக்கு கிஸ்தி கட்டுவதற்கு பணத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்துவிட்டார். கவர்னரின் இந்த போக்கை கண்டித்தும் வழங்கப்படாத 32 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரியும் 100க்கும் மேற்பட்ட பாப்ஸ்கோ ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் கவர்னர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக இடைவெளியை பின்பற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் கவர்னருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் தான் சேமித்து வைத்த பணத்தை உடனடியாக பெற்றுத்தர 90 வயது மூதாட்டி ஒருவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். வில்லியனூர் அருகே உள்ள பொறையூர் பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இயங்கி வருகிறது. அங்கு சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் சேமிப்பு கணக்கு வைத்து பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பணம் சேமித்து வைப்பதற்காக நகர பகுதியில் உள்ள வங்கிக்கு செல்லாமல் தங்கள் பகுதியிலேயே உள்ள வங்கியில் சேமித்து வந்தனர். இந்நிலையில் பொறையூர் பகுதியைச் சேர்ந்த 90 வயது மூதாட்டியான கிருஷ்ணவேணி என்பவர் குப்பை பொறுக்கி அதில் கிடைக்கும் பணத்தை கூட்டுறவு வங்கியில் சேமித்து வந்துள்ளார். தற்போது வயது மூப்பு காரணமாக உடல்நிலை சரியில்லாததால் வங்கியில் உள்ள பணத்தை எடுத்து குடும்ப செலவு பார்த்துக் கொள்ளலாம் என கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வங்கிக்கு சென்று பணத்தை கேட்டுள்ளார். அதற்கு வங்கி ஊழியர்கள் வங்கியில் பணம் இல்லை என்றும் மற்றொரு நாள் வருமாறும் திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் அந்த மூதாட்டி வங்கிக்கும் வீட்டுக்கும் அலைந்துள்ளார். இந்நிலையில் அவரது பேரனை அழைத்துக் கொண்டு வங்கிக்கு சென்று பணம் கேட்டபோது வங்கியில் பணம் இல்லை, தற்போது முடியாது, தாங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தான் சேமித்து வைத்த பணத்தை வங்கியில் இல்லை என்று கூறியதால் மன உளைச்சலான அந்த மூதாட்டி அங்கேயே கதறி அழுதுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக வங்கி ஊழியரிடம் கேட்டபோது இங்கு சேமிப்பு கணக்கில் சேமிக்கப்படும் பணத்தை எடுத்துதான் நகைக்கடன் வழங்கி வருவதாகவும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கி வருவதாகவும் தற்போது கொரோனாவால் பொதுமக்கள் சேமிப்பு கணக்கில் இருந்த பணத்தை எடுத்து விட்டதாகவும் அதிகமாக நகைக்கடன் கொடுத்துள்ளதால் தற்போது யாருடைய சேமிப்பு கணக்கிலும் பணம் இல்லை, ஆகையால் தான் வாடிக்கையாளர்களுக்கு பணம் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பணத்தை பத்திரமாக சேமித்து வைப்பதற்காகத்தான் வங்கியில் சேமிப்பு கணக்கை துவக்கி தங்கள் பணத்தை சேமித்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு கூட்டுறவு வங்கியில் சேமித்த பணத்தை தற்போது இல்லை என கூறுவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது பொறையூர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் சேமிப்பு பணம் அனைத்தும் திவாலாகி உள்ளதால் அப்பகுதி மக்களிடத்தில் தங்கள் பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சம் எழுந்துள்ளது. எனவே உடனடியாக அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, நான் வர வைக்கிறதுக்காக தான் எனக்கு வழி இல்லைப்பா. இந்த பணத்தை விட்டு அனுப்பலான்னு ஐயா நான் அதுக்கு தான் வந்ததேன். நான் சேர்த்துட்டா கூட எனக்கு இந்த பணம் தேவையில்லை. அவன் காசு இது குப்பை வண்டி ஏற்ற காசு, குப்பை வண்டி ஏற்ற காசு, குப்பை வண்டி ஏற்ற காசு இது. நான் எதுவோ போய் இது மேல்முள்ள புள்ளியாச்சு கொஞ்சம் கொடுக்க மாட்டேன். நான் எதுக்கு வந்து கொண்டாந்து போட்டேன். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அவரது செய்தியாளர்கள் சந்திப்பை இப்போது நாம் காணலாம். மாநிலத்தில் இன்றைய நிலவரப்படி நேற்று புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதிகளில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் சேர்ந்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி, கிராமப்புறங்களில் உள்ள நடமாடும் மருத்துவ மையங்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து எடுத்த உமிழ்நீருடைய எண்ணிக்கை 970. அந்த 970 உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்ட பொழுது மொத்தம் 70 பேர்களுக்கு கொரோனா தொற்றுநோய் அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அதற்காக மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் 616 பேர்கள், குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறவர்கள் 637 பேர்கள், சுமார் 60% பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இறப்பானது 17 இருக்கிறது. இந்த மொத்த கொரோனா தொற்று அறிகுறிகளுக்கு எண்ணிக்கையை கணக்கிடும் பொழுது இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1.4% இருக்கிறது. கொரோனா தொற்றுநோய் அறிகுறி உள்ளவர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறவர்கள் 60% தாண்டி இருப்பது நம்முடைய மாநிலத்தில் இந்த மருத்துவத்துறை பணியாளர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றுகிறார்கள், அவர்களுக்கு தகுந்த மருத்துவ சேவையை கொடுக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்திலே கொண்டு நான் கலந்து ஆலோசித்தேன். அதன் அடிப்படையில் நாம் இந்த கடைகளை மூடுவதன் மூலமாக மட்டும் கொரோனா தொற்றுநோயை தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இது மட்டும் காரணம் அல்ல. முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும், பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க வேண்டும்,
தரமான உணவை உண்ண வேண்டும். குறிப்பாக பல விழாக்களிலே கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். திருமணங்களில் குறைந்த அளவிலே மக்களை அழைத்து செல்ல மக்கள் இருக்க வேண்டும். கர்ம காரியங்களில் குறிப்பாக துக்க நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது கூட சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், குறைந்த நபர்களை இருக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே வெகு விரைவில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க முடியும் என்று நான் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது பட்ஜெட்டை பொறுத்தவரையில் காலதாமதம் ஏற்படுகிறது. மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து விட்டது என்று எனக்கு அதிகாரிகள் கூறினாலும் கூட இதுவரை எங்கள் கையில் அந்த ஒப்புதலுக்கான உத்தரவு எங்களிடம் வந்து சேரவில்லை. அதற்கு பிறகுதான் சட்டமன்றத்தை நாங்கள் கூட்ட வேண்டிய நிலை ஏற்படும். எங்களால் காலதாமதம் இல்லை. காலதாமதம் ஏற்படுவதற்கு காரணம் பல மாதங்களாக அந்த கோப்புகள் டெல்லியில் இருக்கிறதுனால்தான் அது நடத்த முடியவில்லை. அதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனக்கு இன்றைக்கு உத்தரவிட்டு கூறியிருக்கிறார்கள். உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த கோப்புக்கு ஒப்புதல் கொடுத்து அனுப்புவதாக கூறியிருக்கிறார்கள். அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் கொரோனா தொற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் பணிபுரிகின்ற மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், காவல்துறை பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சமூக நலத்துறை, குடிமைப்பொருள் துறை, மின்சாரத்துறை, துப்புரவுத்துறை, அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த கொரோனா தொற்றுநோய் காலத்தில் களத்தில் இருந்து பணிபுரிகின்ற அனைத்து தரப்பு பணியாளர்களுக்கும், குறிப்பாக சமூக நலத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரிப்பு காரணமாக கடற்கரை சாலை மூடப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்ட நிலையில் அங்கு நடைபயிற்சி மேற்கொள்ள வந்த பொதுமக்களை போலீசார் அனுமதிக்கவில்லை. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கு காரணமாக சுற்றுலா தலங்கள் அனைத்தும் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் மூடப்பட்டன. இதனையடுத்து ஊரடங்கில் மாநில அரசுகள் சில தளர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் அனைத்து சுற்றுலா தலங்களும் திறக்கப்பட்டன. மேலும் புதுச்சேரியின் மிக முக்கிய இடமான கடற்கரை சாலை திறக்கப்பட்டு பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு கொரோனா தொற்று அதிகரித்தது. மேலும் கடற்கரை சாலையில் காலை மாலை இரு வேளைகளிலும் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கூட்டமாக சுற்றுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு வந்த புகாரை அடுத்து கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் மீண்டும் கடற்கரை சாலையில் மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டு கடற்கரை சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் மீண்டும் கடற்கரை சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் கடற்கரை சாலையில் கூட்டம் கூடுவது, நிகழ்ச்சிகள் நடத்துவது உள்ளிட்டவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் இந்த உத்தரவு வியாழக்கிழமை இரவு 11:30 மணிக்கு பிறப்பிக்கப்பட்டதால் கடற்கரை சாலையில் பணியில் இருந்த போலீசாருக்கு இது குறித்து தெரிவிக்கப்படவில்லை. இதனால் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்ள வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கடற்கரையை ஒட்டிய வேறு சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்ள அறிவுறுத்தினர். ரெட்டிச்சாவடி அடுத்த மதலப்பட்டு கிராமத்தில் மாலை நேரங்களில் மயில்கள் கூட்டம் கூட்டமாக தங்களது தோகைகளை விரித்தாடும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. கடலூர் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் பின்புறத்தில் மதலப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஐயனார் கோவிலில் இந்தியாவின் தேசிய பறவையான மயில்கள் கூட்டம் கூட்டமாக வந்து காணப்படுகிறது. இவ்வாறு வரும் மயில்கள் கடந்த சில தினங்களாக மாலை நேரங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேக கூட்டம் கூடும் நேரத்தில் தங்களது தோகைகளை விரித்து நடனமாடி சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறது. மயில்களின் ஆட்டத்தை தினந்தோறும் காண ஏராளமானோர் அங்கு குவிகின்றனர். மயில்களின் ஆட்டம் கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது என்றால் அது மிகையல்ல. அரியாங்குப்பத்தில் சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த
கொரோனா பரிசோதனை முகாமினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தொகுதி வாரியாக கிராமப்புறங்களில் நடமாடும் கொரோனா பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண நிலையத்தில் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் சமூக இடைவெளியை கடைபிடித்து நின்று பரிசோதனை செய்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நத்தம் புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் 10 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் கந்தசாமி வழங்கினார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் பகுதியில் 50 ஆண்டுகளாக நத்தம் புறம்போக்கில் வசித்து வரும் 10 நபர்களுக்கு நில அளவை துறை மூலமாக வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார். இதில் கிருமாம்பாக்கம் ஊர் பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளில் இனி வருவது வில்லியனூரில் வீட்டில் 2 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த பிரபல கஞ்சா வியாபாரி கைது. போலீசார் அதிரடி நடவடிக்கை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூரில் வீட்டில் 2 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த பிரபல கஞ்சா வியாபாரியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் நடராஜன் நகரில் உள்ள வீட்டில் கஞ்சா பதுக்கி இருப்பதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் போலீசார் பிரபல கஞ்சா வியாபாரியான மணிகண்டன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தி வந்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் அதே பகுதியில் உள்ள அவரது மாமியார் ஆனந்தி வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்ட 2 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் போலீசார் பிடிப்பட்ட மணிகண்டனை கொரோனா பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனிடம் கூட்டாளி சரணை தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா காமராஜர் நகரில் உள்ள வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் சங்கத் தலைவர் இசைக்கலைவன், துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன், லூர்து கயான், மார்ஷல், பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம், பொருளாளர் மண்ணாங்கட்டி மற்றும் அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்தனர். இந்த கூட்டத்தில் சமீப காலமாக பரவி வரும் கொரோனா தொற்று நோய் மாநிலம் முழுவதும் பரவி பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அதற்கு நிவாரணமாக புதுச்சேரி அரசு மற்றும் அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். இதற்கு தங்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கொரோனா பாதிப்பால் முருங்கப்பாக்கம் பகுதியில் கட்டுப்படுத்த பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அரிசி, காய்கறி உள்ளிட்ட தொகுப்புகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் குயவர் வீதியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அந்த பகுதி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. முருகம்பாக்கம் குயவர் வீதியில் உள்ள 42 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை அடங்கிய தொகுப்பு பைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தனது சொந்த செலவில் வீடு வீடாக சென்று வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் உதவியாளர்கள் மேலும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உழந்தை ஏரி வடிகால் வாய்க்காலை தூர்வாரும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மழைநீர் வெள்ளம் விரைவாக வடிவதற்கு புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி மரப்பாலம் உழந்தை ஏரி வடிகால் வாய்க்காலில் இருந்து உப்பங்குழி வழியாக அப்துல் கலாம் நகர் பைப்பாலம் வரை பொதுப்பணித்துறையின் மூலம் 1,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டு செலவில் தூர்வாரும் பணி நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு தூர்வாரும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் ரங்கராஜ் மற்றும் நேரு நகர் நலவாழ்வு சங்க உறுப்பினர்கள், சப்தகிரி நகர் நலவாழ்வு சங்க உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மங்கலம் தொகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்று வரும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் ஆய்வு செய்தார். புதுவை பாராளுமன்றம் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, அன்புநகர், திருக்காஞ்சி, கீழ் அக்ரவாரம் மற்றும் கீழ் சாத்தமங்கலம் ஆகிய கிராமங்களில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் நேரில் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உடன் புதுவை அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சாய் சுப்பிரமணியன், உதவி பொறியாளர் ராஜகணபதி மற்றும் மின்பிரிவு செயற்பொறியாளர் வீராசாமி, உதவி செயற்பொறியாளர் பழனிசாமி ஆகியோர் மேற்கண்ட கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை உடனடியாக முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக 72 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. காரைக்காலை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் உயிரிழப்பால் இறப்பு எண்ணிக்கை 17ஆக உயர்வு. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நிலுவையில் உள்ள 32 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட பாப்கோ ஊழியர்கள் குடும்பத்துடன் கவர்னர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் தான் சேமித்து வைத்த பணம் உடனடியாக பெற்றுத்தர 90 வயது மூதாட்டி கோரிக்கை. வில்லியனூரில் வீட்டில் 2 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த பிரபல கஞ்சா வியாபாரி கைது. போலீசார் அதிரடி நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.